அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியர் நீலமேக சுவாமியுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இதை காண்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ நம்ம காண இருப்பது மேச ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். மேச ராசிக்கு குரு எப்படி இருப்பாருங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவில். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வேறு ராசியாக இருந்தாலும் மேச ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை அனுப்பி விடுங்க. வாழ்வாழமும் திருச்சிட்டம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் மேச ராசி அன்பர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து நலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்காக எனக்காக சேர்த்து பிரார்த்திக்கிறேன். மேசம் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம். வெகுளியாகவும் மனம் திறந்து பேசக்கூடிய நற்குணம் கொண்ட மேசராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு 9, 12க்கு அதிபதியும் ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் 14/5/2025 முதல் 2/6/2026 வரையிலும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2025 வரையும் ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அடையக்கூடிய இலக்கை அடைய முடியும். பண வரவு ஏற்றம் இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தயவு செய்து தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. திருக்கணித சித்தாந்தப்படி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனி நடப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் தேவையற்ற வகையில் மருத்துவ செலவுக்கு ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. சிறு பாதிப்பு இருந்தாலும் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மூலம் வீண் செலவுகளை குறைக்க முடியும். உங்கள் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனை தவிர்க்க முடியும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் எவ்வளோதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கான ஆதாயத்தை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன சிறப்பு பார்வையாக 7, 9, 11 ஸ்தானங்களை பார்ப்பதால் கணவன் மனைவிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள். நீங்கள் நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது நெருங்கியவர்களின் உதவியானது கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். அதிக முதலீடுகளை கொண்ட செயல்களை தற்போதைக்கு தள்ளி வைப்பது நல்லது. தற்போது கிடைக்கக்கூடிய சிறிய வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் அதனை சரியான முறையில் கையாள்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் கையாள்வது நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்பதால் அவருடைய உதவியை பெரிதாக எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக முன்னின்று செயல்பட்டால் மட்டுமே போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணியை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய காலமாகும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களது வேலையை சற்று குறைத்து கொள்ள முடியும். மேலதிகாரிடம் தேவையற்ற
வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு நடந்து கொள்வது நல்லது. தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையே ஒரு நல்ல அமைப்பாகும். உடனிருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கும் வாய்ப்புகளை தவற விட வேண்டாம். உங்கள் பணியில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருங்க. வெளியில் போய் கண்டதை சாப்பிடாதீங்க. பூர்வீக சொத்துகளில் பங்காளிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் உறவினரிடம் பேசுகின்ற பொழுது சற்று கவனத்துடன் நிதானத்துடன் பேச வேண்டும். பூர்வீக சம்பந்தமாக உள்ள பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் லெவலாக கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போங்க. அசையும் அசையாச்சுதல் தேவையான வகையில் எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 7.5 சனி நடப்பதால் எதிர்பாராத வகையில் கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் வருகின்ற நாட்களில் வீண் பிரச்சனைகளை கவனிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாகும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நன்றாக இருப்பதால் எந்த ஒரு நெருக்கடியும் சமாளிக்க முடியும். உற்றார் உறவினருடைய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் நேற்று நிதானத்தை கடைபிடிக்கவும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அனுகூலம் உண்டாகும். கல்யாணம் நடக்கும். கல்யாண செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் உங்கள் சேமிப்பு கரையும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் செலுத்தினால் அன்றாட பணிகளை சற்று சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சனி 12 செஞ்சிருப்பால் முடிந்தவரை அனைவரையும் அனுசரித்து நடந்து செல்வது, ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. வேலைபளு அதிகரிப்பால் உடல் அசதி ஏற்படும். விவசாயிகளுக்கு வயல் வேலைகளுக்கு சரியான வேலையாட்கள் கிடைக்காமல் பணியில் நீங்கள் நேரடியாக சென்று செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நீர்மட்டம் குறையும். அதிக காற்று, மழைவளமின்மை போன்றதால் பயிர்கள் பாதிப்படையும். ஒரு சில உதவிகளால் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பங்காளிடம் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு குரு பகவான் மறுபடியும் அதிசாரமாக கடகராசியில் 18/10/2025 5/12/2027 கடைசி ஒரு 3 மாதம் ரிட்டர்ன் பேக் வராரு. உங்கள் ராசிக்கு 3இல் செஞ்சிருக்கும் குரு பகவான் அதிசாரமாக 4ஆம் வீடான கடகராசியை சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக செயல்படும் நல்லது. ஜென்ம ராசிக்கு 12 சனி செஞ்சிருப்பதால் கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு 11 செஞ்சிருப்பால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து சுறுசுறுப்பாக செயல்படுவது என்றாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. எதாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைச்சிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த கடைசி ஒரு 3 மாதம், இந்த வருஷத்தில் கடைசி 3 மாதம் சுபகாரியங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, கண்டிப்பாக வெற்றி அடைக்கும். புத்திர வழியில் ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். பெரிய முதலீடு கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் நற்பலன்கள் கிடைக்கும். தற்போதைய சூழ்நிலை கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவிடாமல் பார்த்து கொண்டால் தொழில் நினைத்தது நிற்க முடியும். உத்தியோகஸ்தருக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிக்கும். கடைசி ஒரு 3 மாதம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஓரளவு ரிலீஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் 5/12 குரு பகவான் வக்கரகதியில் 5/12/2025 முதல் 11/3/2026 வரை வக்கரகதியில் இருப்பதால் எதிலும் உயர்வுகளை பெற முடியும். ராகு 11 இருப்பதால் பணவர்கள் தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதார மேம்பாடுகள் கடன்களும் படிப்படியாக குறைந்தே நிம்மதி நிலவும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் நீங்கும். 12 சனி செஞ்சிருப்பா உடல் ஆரோக்கியம் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள நல்லது. உற்றார்களுடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. தடைப்பட்ட திருமண சுபநிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். குழந்தை பிறக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும். வேலை பார்க்குறது மட்டும் ஒரு கூட்டாளி அனுசரித்து செல்வதால் நல்லது. அதாவது கடைசி ஒரு 6 மாதம் 10ஆவது மாதத்துலேருந்து சிறப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் லெவலாக பார்த்து நடந்துங்க. பரிகாரம் உங்கள் மேஷராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்மராசிக்கு 3இல் குரு செஞ்சிருப்பதால் குருக்குரிய பரிகாரம் செய்வது. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்கள் அர்ச்சனை செய்து கொண்டை கடலை மாலை சாற்றுவது. மஞ்சள் நிற ஆடைகள் அணுவது. மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துவது. ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி வழங்குவது நல்லது. உங்களுக்கு சனி 12 சஞ்சரிப்பதால் சனிக்கிழமை விரதம் இருந்து நவக்கிரகங்கள் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கருப்பு துணியில் எள்மூட்டை கட்டி அகல்விளை வைத்து நல்லெண்ணெய் ஏற்றி நல்லது. எல்லாம் வல்ல இறைவருக்கு சிறப்பாக அமைய மேஷராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5ஆம் மாதம் 10ஆம் மாதம் ஒரு 5 மாதம் இருக்கிற நிலையை தொடரும். அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறுது. வக்கரகையில் குரு ரிட்டன் பேக் அடிக்கிறாரு. அதனால் எல்லாம் வரல. ராகு பகவானும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். சிறப்பு மேஷராசி. வாழ்க வளமுடன். திருச்சிட்டோம். நன்றி.